இன்னைக்கு நம்ம ஆடி வெள்ளி அம்மனை தரிசிக்கலான்னு சிவானந்த காலனி புதுப்பாலம் பக்கத்துல இருக்க கருமாரியம்மன் நாகலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க நம்ம போயிருந்தோம். கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே காத்தாயினி காடுன்னு ஒரு காடு ஒண்ணு அமைச்சிருந்தாங்கங்க. அப்படியே நம்ம அந்த காட்டுக்குள்ள நுழையும் போது ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா மண்டையோடுகள், முழு மனித எலும்புக்கூடுகள், அப்படியே இது ஒரு மயான செட்டப்ல இருந்ததுங்க. கொஞ்சம் நம்ம முன்னாடி போனோம்னா அப்படியே மயானத்துல இருக்க மண் சட்டி, மண்வெட்டி எல்லாமே அங்க அமைச்சிருந்தாங்க. அந்த இடமே பார்க்கறக்கு ஒரு வித்தியாசமா இருந்ததுங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம நிமிர்ந்து பார்க்கும்போது, மயான காளி பிரம்மாண்டமா நின்னுட்டு இருந்தாங்கங்க. இந்த ஆடி வெள்ளிக்கு இந்த கோவில்ல போட்ட வித்தியாசமான செட்டு தாங்க இது. அப்படியே நம்ம மேல ஏறி போய் மயான காளியோட கம்பீரமான தரிசனத்த பார்த்துட்டு, கீழ இறங்கி அப்படியே கோவிலுக்குள்ள நுழையலாம் வாங்க. நம்ம கோவிலுக்குள்ள நுழையும் போதே கம்பீரமா இருக்கிற அம்மன் சிலைக்கு பக்கத்திலேயே கன்னிமார் தேவதைகளோட சன்னதி இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே கோவக்காரன், காவக்காரன், கருப்பசாமியோட சன்னதியுமே இருக்குங்க. இன்னைக்கு கோவிலுக்குள்ள அம்மன் பேச்சி அம்மனா காட்சி கொடுத்திருக்காங்கங்க. அவங்கள பார்க்க தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். உள்ள நம்ம முதல்ல போனதுமே செல்வ விநாயகரோட சன்னதி இருக்குங்க. அப்படியே நம்ம கோவிலை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா விஷ்ணு துர்கை அம்மனோட சன்னதியுமே இங்க இருக்குதுங்க. அவங்களுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா திருப்பதி போனா கூட பெருமாளை இவ்வளவு பக்கத்துல நம்ம பார்க்க முடியாது. திருப்பதி பெருமாளை இவ்வளவு பக்கத்துல நம்மளால பார்க்க முடியுங்க இங்க. அடுத்து ஐயன் சிவபெருமான நல்லா கும்பிட்டுட்டு கோவில் பிரகாரத்தை நம்ம சுற்றி வரும்போது பாத்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி, கன்னிமூல கணபதி, லிங்கோத்பவர், சபரிமலை ஐயப்பன் கூட இங்க இருக்காருங்க. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா ஈஸ்வரன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரையுமே அடுத்தடுத்து ஒரே இடத்துல நம்மனால வழிபட முடியுங்க. அதே மாதிரி கேரள நாட்டு தெய்வமான பகவதி அம்மனுக்கு இங்க ஒரு தனி சன்னதி இருக்குங்க. இந்த கோவில்ல நிறைய அம்மன் சிலைகளை நம்மனால பார்க்க முடியுங்க. மகேஸ்வரி அம்மன், ராஜகாளி அம்மன், பேச்சியம்மன் சிலைன்னு நிறைய அம்மன் திருவுருவங்கள் இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அம்மன் அசுரனை வதம் பண்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான சிலையுமே இந்த கோவில்ல அமைக்கப்பட்டு இருக்குங்க. அடுத்து பழனி முருகனோட ராஜ அலங்காரத்தையும் ஆண்டி கோலத்தையும் ஒரே நேரத்துல நம்மனால தரிசிக்க முடியுங்க இங்க. திருச்செந்தூர் முருகனுமே இங்க அருள் பாலிக்கிறாருங்க. முருகப்பெருமான் ரொம்ப அழகா வர்ற பக்தர்களை பார்த்துட்டு அருள் வழங்குற மாதிரியே இங்க நின்றுட்டு இருக்காரு பாருங்க. இன்னைக்கு கோவில்ல நல்ல கூட்டமா இருந்ததுங்க. ஆனாலும் கோவில் பூசாரிகளும் நிர்வாகத்தினரும் பக்தர்களுக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும்படி பொறுமையா கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாங்க. அடுத்து நம்ம அம்மனோட சக்தி வாய்ந்த திரிசூலம், கொடிமர தரிசனத்திற்கு பிறகு நம்ம இங்க வந்த முக்கியமான நோக்கம், இன்னைக்கு அம்மன் பேச்சியம்மனா காட்சி கொடுத்திருக்காங்க. பேச்சியம்மன் கையில குழந்தையும் மடியில அசுரனையும் வைத்து அம்மன் கம்பீரமா காட்சி கொடுக்கறாங்க. பேச்சியம்மன் பாத்தீங்கன்னா பொதுவா குழந்தைகளை காக்கும் தாயுமான தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த தரிசனம் ரொம்பவே மனநிறைவா இருந்ததுங்க. இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆடி வெள்ளியுமே கோவிலுக்கு வெளியே பாத்தீங்கன்னா வித்தியாசமான பிரம்மாண்டமான செட்டுகளை அமைத்தும், கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வியக்க வைக்கிற மாதிரி அலங்காரங்களை செஞ்சும் வர்ற பக்தர்களை வியப்புல ஆழ்த்துறாங்கங்க. இங்க பக்த ஆஞ்சநேயர் சன்னதி, சுவர்ண ஆகர்ஷண பைரவர், நவகிரக சன்னதி கூட இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த கருமாரியம்மன் நாகலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்து அம்மனை தரிசிச்சு அம்மனோட அருளை பெறுங்க. இதே மாதிரி டெம்பிள் வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.